அவர்கிட்டருந்து பாதி கவுண்டர் நான் கத்துக்கிட்டேன். அப்படியா? ஆமா. லைக் கவுண்டர்ன்றது வந்து ஒரு கரெக்ட்டான டைமிங்ல போட்டா தான் அதுக்கு வந்து வேல்யூ. ஆமா. நீங்க 1 செகண்ட் லேட்டா போட்டாலும் அது காமெடி ஆவாது. செத்த ஜோக்கு. அது தப்பாயிடும். அது ஆப்வியஸா. ஸோ வந்து அவரு அத கரெக்ட்டா பண்றதுனால அந்த ஒரு டேலண்ட் இருக்குல்ல. ஏன்னா அவர் வந்து டக்கு டக்குன்னு யோசிப்பாரு கவுண்டர. ஸோ அவர்ட்ட இருந்தும் கேபிஒய் பாலா இருக்கார்ல. அவர்ட்ட இருந்தும் நான் வந்து கவுண்டர்ஸ் வந்து நெறைய கத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ இந்த மாரிலாம் பண்ணலாம். ஓகே. அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே வந்து எல்லா ஆக்டர்ஸுமே நம்மளோட திறமையில ஒரு வகையில கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கள பார்த்து தான் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததே. ஸோ நான் ஆக்டிங் கத்துக்கிட்டது வந்து எந்த கிளாஸ் போய் எதுவுமே நான் கத்துக்கல. எனக்கு வந்தது ப்ளஸ் நான் எல்லாரையும் பார்த்து கத்துக்கிட்டது. அவ்வளோதான். நானா தனியா கிளாஸ் போய் எதுவுமே கத்துக்கல. ஸோ ஆர்ஜே பாலாஜி அண்ணா வந்து ஒரு நல்ல ஹியூமன். அவ்வளோதான். சிரிக்க வைக்கிறாங்கல்ல மற்றவங்கள. குட் சோல் அந்த மாதிரி. ஏன்னா மற்றவங்கள சிரிக்க வைக்கிறது வந்து ஒரு கஷ்டமான வேலை. அதுலேயும் வந்து நம்ம படத்தில் பார்க்குறது வந்து ஒரு டைலாக் அவங்களே ஃப்ரேம் பண்ணி தராங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். பட் இதில் வந்து இவங்களாம் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு டேலண்ட்டு, ஸோ மற்றவங்கள சிரிக்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால ஆர்ஜே பாலாஜினா ரொம்ப பிடிக்கும்.